الصبح بدا من طلعته والليل دجى من وفرته الله 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 الله. கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் ஒரு அல்லாஹ்வின் சிறப்புமிக்க நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். ஃபைலன் قال الله تعالى في قرآنه الكريم والفرقان المجيد الذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان وألحقنا بهم ذريتهم وما علتناهم من عملهم من شيء وكل امرئ بما كسب رهين. صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم. وأيضا قال نبينا صلى الله عليه وسلم اقرأوا ياسين على موتاكم. وأيضا قال وما الميت في القبر إلا كالغريق المتخبط ينتظر دعوة تلحقه من أب أو أم أو أخ أو صديق وإذا لحقته كان أحب إليه في الدنيا وما فيها وكما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரியவர்களே, ஈசா சவாப்னா என்னதுங்க? சவாப்னா நன்மை, இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஈசான்னா என்னதுங்க? ஈசான்னா சேர்த்து வைப்பது, எத்தி வைப்பது, நன்மைகளை அனுப்பி வைப்பது, இது போன்ற பல அர்த்தங்களை உள்ளடக்கியதான் ஈசா சவாப். பொதுவா இந்த உலகத்தில் மண்ணிற்கு மேலே உள்ளவர்கள் மண்ணிற்கு கீழே உள்ளவர்களுக்காக ஏதாவது நன்மையான காரியம், துவாவோ சலவாத்தோ அல்ல இஸ்திஃபாரோ அல்ல ஏதாவது சூறாவை ஓதி அதனுடைய நன்மைகளை மண்ணிற்கு கீழே உள்ளவர்களுக்காக அனுப்பி வைப்புதான் ஈசா சவாப். உதாரணமா, எங்க குடும்பத்துல யாரோ அவரை வஃபாத் ஆயிட்டாங்க, நான் உடனே அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறேன், யா அல்லாஹ் என் குடும்பத்துல வஃபாத்தா என்ன இருக்கு, நீ சொர்க்கத்தை கூடிய அல்லாஹ், இப்படி துவா கேட்கிறேன்னா இது இந்த துவா ஈசா சவாப். அல்லது யாசின் போன்ற ஏதாவது சூறா ஓதி அதனுடைய நன்மையை என் குடும்பத்துல வஃபாத்தா என்ன அனுப்பி வைக்கிறேன், இதுதாங்க ஈசா சவாப். சரிங்க, இந்த ஈசா சவாப் வந்து இஸ்லாமிய ஷரீஅத்துக்கு உட்பட்டதானா, இந்த ஈசா சவாப் கூடுமா அப்படின்னு பார்த்தோம்னா சந்தேகம் இல்லை, கண்டிப்பா அந்த ஈசா சவாப் இஸ்லாமிய ஷரீஅத்துக்கு உட்பட்டதான். இந்த ஈசா சவாப் நம்ம மார்க்கத்துல கூடும். பொதுவா ஒரு கபருக்கு மையத்துடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, நீச்சல் தெரியாத ஒருத்தர் தண்ணீர் இருந்தா அவன் எப்படி தத்தளிப்பானோ அதே போலதான் கபூர்ல இருக்க ஒவ்வொரு மையத்துடைய நிலைமையும் இருக்கின்றது. இதைத்தான் ரசூலா சொல்லி காட்டுகின்றார்கள், ஒமல் மையத்து ஃபில் கபரி இல்லா கல் கரீக்கில் முத்தகப்பிசி எந்தலில் தாவா. அதாவது நீச்சல் தெரியாத தண்ணீர் விழுந்தா எப்படி தத்தளிப்பானோ, யாராவது நம்மளை காப்பாத்திர மாட்டாங்களா, யாராவது நம்மளை கரைக்கு கொண்டு போய் சேர்த்திட மாட்டாங்களா என்று எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றானோ அதே போல்தான் ஒவ்வொரு கபரிலுக்கு ஒவ்வொரு மையத்தும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் யாரா ஒரு ஆள், எனக்கு தெரிஞ்ச யாரா ஒரு ஆள் தன் தந்தையோ தாயோ அல்லது தன் உடன்பிறந்த சகோதரோ சகோதரியோ அல்லது தன்னுடைய நண்பரோ யாரா ஒரு ஆள் ஏதாவது ஒரு நன்மையா காரியத்தை நமக்கு ஏதாவது ஒரு நன்மையா காரியத்தை செஞ்சு நமக்கு நன்மைகளை நமக்கு அனுப்பி வச்சிட மாட்டாங்களா என்று ஒவ்வொரு மையத்துமே ஒவ்வொரு கபரையும் எதிர்பார்த்து கொண்டிருப்பாரு ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அந்த அடித்து தெல்ல தெளிவா தெரிகின்றது, ஒவ்வொரு மையத்தும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது நன்மை எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றது. நாம் ஏதாவது நன்மையாக செய்தால் அதனுடைய நன்மை அவர்களின் பக்கம் அனுப்பி வைத்தால் சேர்த்து வைத்தால் நிச்சயமாக அவர்களுக்கு சென்றடையும் என்பது எந்த சந்தேகம் இல்லை. கண்ணியத்திற்குரிய அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இதைத்தான் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன ஆமனு வத்தபாத்துஹும் பீமானின். அதாவது கியாமத் நாளிலே பெற்றோர் எல்லாம் நல்ல நிறைய அமல்கள் செய்து ஈமானிலே நிறைய அமல்கள் செய்து சொர்க்கத்திலே உயர்ந்த பதவியில் இருப்பார்கள். ஆனால் அவருடைய சந்ததிகளோ அவருடைய பிள்ளைகளோ அவர்களை ஈமானையும் பின்பற்றி குறைவான அமல் செய்ததின் காரணமாக சொர்க்கத்திலே குறைவான பதவியில் இருப்பார்கள். அப்பொழுது சந்ததி பிள்ளைகள் எல்லாம் நாமளும் தன் பெற்றோர்கள் எப்படி துன்யாவிலே இந்த உலகத்தில் எப்படி பெற்றோர்கள் சேர்ந்தனமோ அதே போல் சுவனத்தில் இருக்க மாட்டாமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா அவருடைய பெற்றோர்கள் செய்த நல்ல அமலின் காரணமா நிறைய அமலின் காரணமா பெற்றோர் செய்த நல்ல அமலில் ஏதாவது ஒரு பங்கை அவருடைய சந்ததிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்து அவர்களுக்கும் உயர் பதவியை கொடுத்து சுவனத்திலே சேர்த்து வைப்பான் என்று அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். ஆக இந்த குர்ஆன் ஆயத்திலிருந்து தெளிவாக தெரிகின்றது, பெற்றோர்கள் செய்த நல்ல அமலும் பிள்ளைக்கும் போய் சேரும், பிள்ளைகள் செய்த நல்ல அமலும் பெற்றோர்களை போய் சேரும். ஆக ஈசா சவாபுங்கிறது மருத்துவர்கள் போய் சேரும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை.
அது மட்டும் இல்லாமல் இந்த ஈசா சவாப் என்னென்ன விஷயங்களை நாம் ஈசா சவாபாக செய்து மன்னிக்க மன்னித்தவர்களை அனுப்பி வைக்கலாம் என்று பார்க்கும் பொழுது, ஒருவன் உயிரோடு எதையெல்லாம் அவன் நல்ல முறையாக கருதுகின்றானோ அந்த அத்துணை நல்ல விஷயங்களை நாம் ஈசா சவாபாக அனுப்பி மன்னிக்க அனுப்பலாம். சரி, இந்த ஈசா சவாபா ரசூலா சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய காலத்தில் செஞ்சிருக்காங்களா? அப்படி பார்க்கின்ற பொழுது ரசூல்லா சஹாபாக்கள் ஈசா சவாபா செஞ்சிருக்காங்க. ஒரு முறை ரசூல்லா தன் சஹாபாக்களோட ஒரு பாதையில போறாங்க. போயிட்டு 2 கபரை பாக்குறாங்க. ரசூலா அறிகிறாங்க அந்த 2 கபரை உள்ளவங்களும் வேதனை செய்யப்படுறாங்க. ஒரு கபரை உள்ளவர் திருநீர் கழித்து சரியா சுத்தம் செய்யாத காரணமா ரொம்ப வேதனை செய்யப்படுறாங்க. இன்னொரு கபரை உள்ளவங்க புறம் பேசிய காரணமா வேதனை செய்யப்படுறாங்க. இந்த விஷயத்தை அறிகிறாங்க. அத சஹாபாக்கள் சொல்றாங்க. அதோட விட்டு விடாம ஒரு பச்சை பசுமையான ஒரு மரக்கிளையே கொண்டு வர சொல்றாங்க. அதை 2ஆ உடைக்கிறாங்க. குள்ளி கபரி வேணுமா, அதுல ஒரு பகுதியை ஒரு கபர்லையும் இன்னொரு பகுதியை இன்னொரு கபர்லையும் வச்சுறாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிற ரசூலாட்ட, யா ரசூலல்லாஹ் விமா ஃபால்த ஹாதா, யா ரசூலல்லாஹ் இப்படி சரிங்க அடிக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா அல்லஹு யுஹஃபிஃபு அன்ஹு மாலன் தைபஸா, இந்த பச்சை கன்று காய்கின்ற காலம் எல்லாம், இந்த பச்சை கன்று அல்லாஹ்வை தஸ்பீஹ் திக்ர் செய்யும் காலம் எல்லாம் இந்த 2 கபரில் இந்த 2 கபரில் மையத்துடைய அதான் குறைக்கப்படும் என்பதாக சொல்லி காட்டுறது. ஆக அந்த ஹதீஸிலிருந்து தெளிவா தெரிகின்றது, ஒரு உயிரற்ற பச்சை கிளையே திக்ர் செய்வதை மன்னிக்கு கீழே உள்ள மையத்தாலே போய் சென்றடைகிறதால் ஆசனுல் ஹாலிகின் படைப்பினைகள் மிக உன்னத படைப்பான நாம் திக்ர் செய்தால், ஏதாவது சலவாத்தோ ஏதாவது ஓதி அனுப்பினால் நிச்சயமா மண்ணை பிளந்து அதில் கீழே உள்ள மையத்தை போய் சென்றடையும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, சரிங்க, இந்த ஈசா சவாப், இந்த ஜிக்கர் சலவாத் ஏதாவது சூறாக தான் ஓதி அனுப்பணுமா, இல்ல சதக்கா போன்ற தான தர்மங்களே நாம் மையத்துக்கு அனுப்பி வைக்கலாம் என்று பார்க்கும்போது, சதக்கா போன்ற நல்லவங்களே செய்தால் நிச்சயமா அவர்கள் போய் சென்றடையும். ஒரு முறை சாதனை ரசூலாட்ட வராங்க. யார் ரசூலல்லாஹ், வஃபாத்தனுடைய தாயாருக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை அனுப்பான்னு ஆசைப்படுறேன், அனுமதி ரசூலா அனுமதி கொடுக்குறேன். சரிங்க சாதே, அது மிகவும் சிறப்பானதா இருக்கும். ஒரு சாதனை பார்க்கறாங்க. சதக்காவை மிகவும் சிறந்த சதக்காவான தண்ணீரை சதக்கா செய்ய ஆசைப்பட்டு ஒரு கிணறை பொதுவா வெட்டி மக்கள்கிட்ட அறிவிச்சு கொடுத்துறாங்க. ஹாதியில் உண்மை சார், இந்த கிணற்றை நான் என்னுடைய தாயாருக்காக சதக்கா செய்கின்றேன் என்று வெட்டி கொடுத்துறாங்க. ஆக இந்த ஹதீஸ், இந்த சம்பவத்திலிருந்து நான் தெரிகின்ற என்னவென்றால், கியாமத் நாளில் யார் யாரெல்லாம் சாதனையால் வெட்டி அந்த கிணற்றின் மூலம் பயன்பெறுகின்றோ பயன்பெற்ற அத்துணை நபர்களின் நன்மையும் சாதனையாலே சென்றடையும், சாதனை தாயாரே சென்றடையும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆக இது போன்ற சதக்காவினை நாம் நம் சமூகத்தில் மன்னித்தர், நம் குடும்பத்தில் மன்னித்து செய்திருக்கோமா என்று எண்ணி பார்த்து இனி வாழும் காலங்களில் இது போன்ற நல்ல அமல்களை செய்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.